ஹலோ ஆஃபீஸர்ஸ், நம்ம பாலிசி நோட்ஸில் கொஞ்சம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான இந்த திருக்குறள் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ வணிக வரி சம்பந்தமான மற்றும் பதிவுத்துறை இது ரிலேட்டடாக என்னென்னா, பயன்மரம் உள்ளூர் பழித்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். அதாவது ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும். செல்வம் கொடுக்கணும் அப்படின்ற மனசு இருக்கிறவங்கிட்ட போனால் தான் எப்படி மரம் எல்லாருக்கும் பழுத்து பழுத்து பயனாக இருக்கோ, அதே மாதிரி நல்லவங்க கையில் போனால் தான் அது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இது. அப்புறம் நிதித்துறை சம்மந்தப்பட்ட திருக்குறள். கொடையழி செங்கோல் குடியோம்பல் நான்கும். இதுக்கு கேட்கலாம், ஆர்டர் படி கேட்கலாம். நான்கும் எந்த நான்கும்னா, கொடையழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தர் கொளி. நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தும் மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொழி சேர்ப்பது. ஸோ ஒரு மக்களை காக்கணும் அப்படின்னா கொடை கொடுக்கணும், செங்கோல் ஆட்சி நடக்கணும். அப்புறம் கருணை காட்டி நடுவுநிலை தவறாமல் நடக்கிற ஆட்சி அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை. வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து. இந்த வழியில் தான் நமக்கு வருமானம் கிடைக்கிது அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே தவிர அதில் வேறு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும். ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திறனுடையவன் ஆகணும் அப்படிங்கிறதான் வாரி பெருக்கி வளம்பெடுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை. நெக்ஸ்ட்டு பொதுப்பணித்துறையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்டப்பெயலும் விளையுழுந்தொக்கு. இது செங்கோன்மை அதிகாரம், இதுவும் செங்கோன்மை அதிகாரம், ரெண்டுமே செங்கோன்மை அதிகாரம். அப்புறம் நீதி வழுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குது அப்படின்னா அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானது என்று முத்தமிழ் கவிஞர் எழுதியுள்ள இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா. நீதி தழுவாமல் நாட்டில் ஒரு அரசு இருக்குது அப்படின்னா டைமுக்கு மழை பெஞ்சு மழையால் வரக்கூடிய விளைச்சல் கிடைக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை. எங்கெல்லாம் நம்மளால் ஒரு அறச்செயல் செய்ய முடியுதோ அங்கெல்லாம் நம்ம அறச்செயல் செய்யணும். கோயிலை தழுவிய குடிமக்களை தழுவிய